வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல என்எல்டிகே பேக்கேஜ்னா என்ன, அந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட் இருந்தது, ஸ்பர்ஸ் இஷ்யூ இருந்தது. அந்த மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட்டுக்கு என்கிராம் யூஸ் பண்ணாங்க. ஸ்பர்ஸ் இஷ்யூக்கு அந்த டென்ஸ் வெக்டர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணாங்க. இதை பற்றிலாம் பேச போகிறோம். இதெல்லாம் என்னோட சீரீஸில் எங்கே ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்படிங் லேயர் பற்றி சொன்னேன்ல. எம்படிங் லேயருங்கிறது 100 விதமாக சேவ் பண்ணிக்குதுன்னுட்டு. அதுக்கு முன்னாடி பழமையான வெக்டரைசேஷன் முறைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் எதனால் எம்படிங் லேயர் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு எப்படி இது ஃபாஸ்ட்டாக பரவுச்சு, இதெல்லாம் தான் அந்த பழமையான வெக்டரைசேஷன் முறைகள் மற்றும் அதில் இருந்த ப்ராப்ளம். அதை பற்றி கொஞ்சம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் காட்டுறேன். அதில் வச்சு நான் உங்களுக்கு எப்படி வெக்டரைசேஷன் இவ்வளோ எம்படிங் இவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது என்னோட 4வது ப்ரோக்ராமாக நான் சேவ் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் வெக்டர்ஸ் பற்றி என்னோட அதே கிட்டப் ரெபாசிட்ரியில். பேக் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த ஸ்டாப் வேர்ட்ஸ் தேவையான என்எல்டிகே பேக்கேஜ்லாம் ஃபர்ஸ்ட் பேக் ஆஃப் வேர்ட்ஸுக்கு என்எல்டிகே தேவைப்படாது. பட் நான் எல்லாமே ஒரே ப்ரோக்ராமுக்குனால எல்லா மாடியிலையும் மொத்தமாக மேலே கொடுத்துட்டேன். பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்ட் வெக்டரைசர் மூலம் மட்டும் தான் தேவைப்படும். இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் என்எல்டிகே யூஸ் பண்ண போறேங்கிறதுனால நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ தமிழ் சென்டென்ஸ்னால் அந்த இஸ் வாஸ்லாம் வராது, உங்களுக்கும் ஈஸியாக புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதே மாதிரி தான் ஒரு சின்ன அஞ்சு அஞ்சு சென்டென்ஸ் கொண்ட ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேராகிராஃபை பிரித்து கவுண்ட் வெக்டரைசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நான் இப்போ டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். கவுண்ட் வெக்டரைசருங்கிறது தான் பேக் ஆஃப் வேர்ட்ஸுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அது மூலமாக இந்த ட்ரைனிங் டேட்டாவை நான் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி போட்ட எல்லா வீடியோத்துலேருந்தும் ஒரு வார்த்தைக்கு ஒரு டோக்கன் கொடுத்து டிக்ஷனரி அழகாக உருவாயிடுச்சு. ஆனால் இந்த வெக்டர் எப்படி உருவாயிருக்கு பாருங்க. நான் இப்போ என்ன பண்ணோம், முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ்லேயே பெரிய சென்டென்ஸ் எடுத்து அதோட அளவில் மற்ற எல்லா இதையும் மாற்றணும்ல. அதெல்லாம் இந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன். நம்ம ட்ரைனிங் டேட்டா உருவாக்கணுமே அதெல்லாம் முத எப்படி உருவாச்சுன்னா, மொத்தமாக எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வரும். பெரியார் வாஸ் அ சோஷியல் ரிஃபார்மர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தைக்கான வெக்டர் நாம் முன்னாடி பண்ணதில் என்ன இருந்துச்சு, இந்த 5 வார்த்தையில் எது பெரிய வார்த்தையோ, 5 சென்டென்ஸில் எது பெரிய சென்டென்ஸோ அதில் இருக்கிற வார்த்தைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இது மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ மொத்தமாக உள்ள தொகுப்புலேருந்து எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை முழு வார்த்தைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெக்டரும் உருவாயிருக்கு. ஸோ அதனால நிறைய ப்ளஸ் அந்த மொத்த வார்த்தையும் போட்டுட்டு இந்த 5 இதில் இருக்கிற மொத்தம் எத்தனை வார்த்தை அந்த இடத்துல மட்டும் 1 போடுறாங்க, மிச்சம் எல்லா வார்த்தைக்கும் 0 போடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஸ்பர்ஸ் இஷ்யூங்கிறாங்க. 5 சென்டென்ஸ்னால அப்போ 50 வார்த்தைன்னு வையேன். இப்போ நீ ஒரு லட்சம் சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 லட்சத்துல எத்தனை வார்த்தை இருக்கோ ஒவ்வொரு சென்டென்ஸை குறிக்கிறதுக்கும் உனக்கு அவ்வளோ வார்த்தை போன்ற வெக்டர் தேவையா? ஸ்பர்ஸ் இஷ்யூ தானே. இப்போ சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ சண்டை போட வந்தாங்கன்னா சண்டை போட்டாங்கன்னா இப்போ என்ன பிரச்சனையோ அதை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. இப்படிதான் அன்னைக்கு அப்படி பண்ண, அன்னைக்கு இப்படி பண்ண, அன்னைக்கு இப்படி பண்ணன்னுட்டு நம்ம மேலே என்ன கோபம் இருக்கோ அந்த மொத்தமாக இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் போட்டுட்டு அந்த நம்ம கரண்ட் சண்டைக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மொத்த எல்லாத்தோட இதுவும் போகிறது தேவையில்லாத ஸ்பர்ஸ் இஷ்யூ தானே. இப்போ ஒரு 10வது சண்டைக்கு எல்லா சண்டையும் எடுத்து பேச முடியும். 11வது சண்டை 12வது சண்டைன்னு போகும்போது ஒவ்வொரு முறையும் பழசை எடுத்து பேசி பேசி இப்போ 1 மணி நேரம் நடக்கிற சண்டை ஒரு 10 சண்டைக்கு அப்புறம் ஒரு 10 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தேவையில்லாத ஸ்பர்சிட்டி இஷ்யூ. ப்ளஸ் அதுதான் பேக் ஆஃப் வேர்ட்ஸ். 1 மணி நேரம் மனசில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் கொட்டினீங்கன்னா அது ஃபுல்லாக பேக் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறது தான் என்எல்டிகே பேக்கேஜ். அதே கோவத்தை தான் இன்னொருத்தர் வெளிப்படுத்துவாங்க. பட் சொல்லுவாங்களே, 4 வார்த்தை கேட்டாலும் நாக்க பிடிக்கிற மாதிரி நச்சுன்னு கேட்டான். அதுதான் என்எல்டிகே பேக்கேஜ். வெறும்னே கரெக்டாக அந்த கீவேர்ட்ஸை மட்டும் போட்டு அந்த டிக்ஷனரி உருவாக்கும். நீ தேவையில்லாமல் 1 மணி நேரம் பேசி கன்வே பண்ணுற ஒரு விஷயத்த கீவேர்ட்ஸ். இப்போ ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னா ஒரு திருக்குறள் சொல்லிட்டு எழுச்சி போயிடுவாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது. அது என்ன 8 வார்த்தையா? பட் அது கன்வே பண்ணுற கோபம் ஒரு மணி நேரம் அழுவுறதுக்கான ஒரு பெரிய இது. ஸோ அந்த என்எல்டிகே பேக்கேஜ் கீவேர்ட்ஸை மட்டும் எடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதே கவுண்ட் வெக்டரைசருக்குள்ள ஸ்டாப் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் மட்டும் எடுக்குது. இப்போ பெரியார் சோஷியல் ரிஃபார்மர் தமிழ்நாடு, அவ்வளோதான். இங்கே என்னென்னலாம் குறைஞ்சிருக்கு, வாஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, இன் அப்படிங்கிற வார்த்தையை சேவ் பண்ணல, ஹி தி
அந்த ஆர்டிகிள்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்பு, ப்ரோனவுனு எல்லாத்தையும் விட்டுரும். என்ன மேட்ரோ அதை மட்டும் சேவ் பண்ணி ஓரளவு உங்களுக்கு அந்த டைமென்ஷனாலிட்டியை குறைக்கும். நியூரல் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் என்ன, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க்கோட இன்புட் ஃபீச்சர்னு நான் சொல்லியிருக்கேன். இன்புட் ஃபீச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாமல் ஸ்பர்சிட்டி மூலமாக ஜீரோ போட்டுக்கிட்டே போனீங்கன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்து சேர்த்து பேசுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸை குறிக்கிற வெக்டருக்கு எதுக்குடா எல்லா சென்டென்ஸில் இருக்க வார்த்தையும் சேர்த்து எலிமெண்ட்ஸ் வச்சுருக்க, அது தேவையில்லாத இஷ்யூ தானே. அந்த அப்போ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னா என்ன, ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்லாம் ஃபீச்சர் கம்மியாக இருக்கிறதால ஃபீச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதால வரும். இதெல்லாம் வந்து மெஷின் லேர்னிங் எப்போ போட்டிருப்பேன் நான், போன ஜென்மத்தில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி கரெக்டான ஃபீச்சர்ஸ் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து இந்த என்எல்டிகே பேக்கேஜ் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் எல்லாமே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ என்எல்டிகேங்கிறது என்ன, 4 வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டாப்பா அப்படிங்கிறது தான் வந்து என்எல்டிகே பேக்கேஜ். இது ரெண்டுத்துலையும் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துலையுமே வந்து மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. இப்போ அதே கோவத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, திடீர்னு சில பேருக்கு வார்த்தையே வராது பார்த்தீங்களா, வார்த்தை வந்தாலும் அது வந்து கோர்வையாக வராது. வேண்டாம் விட்டுரு அப்படின்வாங்க. அது வந்து மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட். என்ன சொல்ல வரேன்னே புரியலையே, வேண்டாம் விட்டுருன்னா ஓ பிரச்சனை வேண்டாம் சண்டே விட்டுருன்னு சொல்றியா அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ உன் சங்காத்தமே வேணாம் ஆளே விட்டுரு. அது வந்து அப்போ அந்த மாதிரி இப்போ அது கம்ப்ளீட்டாக வேற இல்லை, கான்டெக்ஸ்டே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க கான்டெக்ஸ்டே வேற. ஸோ அந்த மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் அந்த என் கிராம். இப்போ வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிறதுக்கும் உன் சங்காத்தமே வேண்டாம் ஆளே விட்டுரு அப்படிங்கிறதுக்கும் அந்த ரெண்டு வார்த்தையாக சேர்த்து பேசும்போது ஓரளவு கான்டெக்ட் பிடிக்க முடியும் நம்மளால. ஸோ அதுதான் வந்து பைகிராம் ட்ரைகிராம். நீ ரெண்டா கூட சொல்லுமா, மூணு வார்த்தையாக கூட சொல்லுவோம். உனக்கு ஃபுல்லாக பேச வரலன்னு போது அந்த டென்ஷனாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த வார்த்தைலாம் ஜம்பிள் ஆகும். ஸோ அப்போ மிஸ்ஸிங் கான்டெக்ட்லாம் வந்துடும் உங்களுக்கு. அந்த பிரச்சனையை குறிக்கிறது தான் அந்த அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு வந்தது தான் வந்து என் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இது பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு நம்ம இப்போ வந்து எழுதினாலோ இல்லை ஷெல்ஃபில் புக்ஸ் அடுக்கினாலோ ஒரு ஆர்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே ஒரு பையில உள்ளே போட்டு அப்படியே மொத்தமாக தூக்குனீங்கன்னா ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டரே வராதுல்ல. இப்போ ஐ எம் லேட் அப்படிங்கிறதுக்கும் சாரி ஐ எம் லேட்டுங்கிறதுக்கும் am I லேட் அப்படிங்கிறதுக்குமான கான்டெக்ட் வந்து முக்கால்வாசி இதுதான் சொல்லுவாங்க கான்டெக்ட் இஷ்யூன்னும் போது. ரெண்டுத்துக்குமே வெக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள் தான். ஆனால் பேக் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுற ஆர்டர் இல்லாததால அது வந்து கான்டெக்ட் மிஸ் ஆகி போயிருது நம்மளால அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஸ்ஸிங் இஷ்யூ, அந்த மிஸ்ஸிங் கான்டெக்ட் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் வர மிஸ்ஸிங் கான்டெக்ட் இஷ்யூக்கு தான் வந்து என் கிராம் வந்துச்சு. அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இது வந்து கவுண்ட் வெக்டரைசர் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற எல்லா வார்த்தையும் போட்டு கண்டபடி இவ்வளோ பெருசு ஆக்கி வச்சிருக்குது. நடுவில் ஸ்டாப் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ்னு கொடுத்துட்டோம்னா என்எல்டிகே பேக்கேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஷார்ப்பாக பேசுகிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த சைஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மிஸ்ஸிங் கான்டெக்ட் டக்குன்னு ஏதோ 1-2 வார்த்தை சொன்னால் என்ன புரியும், ஒரு 2 வார்த்தையாவது சேர்த்து பேசினா தானே புரியும். அதுதான் வந்து இந்த என் கிராம் ரேஞ்சு 2,2. இப்போ இதுவுமே கம்மியாயிடுச்சு. ப்ளஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க, பெரியார் சோஷியல் ரிஃபார்மர் தமிழ்நாடு. ஸோ ரெண்டு வார்த்தையாக சேர்த்து பேசும்போது ஓரளவு கான்டெக்ட்டை பிடிக்க முடியுது. ஆனாலும் ஃபுல் கான்டெக்ட் நம்மளால பிடிக்க முடியல. இந்த கான்டெக்ட் இஷ்யூக்கு தான் வந்து அடுத்து வந்தது, லாஸ்ட்டாக வந்தது அந்த வேர்ட் டு வெக்கு. இது வந்து ஸ்பர்சிட்டி இஷ்யூக்கு ஒன்று டென்ஸ் வெக்டார்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஸ்பர்சிட்டினா என்ன, ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இருக்கிற எல்லா வார்த்தையும் போட்டு ஒரு வெக்டரை உருவாக்கி விடுறது, ரெண்டாவது சென்டென்ஸ்க்கும் மறுபடியும் இருக்கிற எல்லா வார்த்தையும் இடத்த கொடுத்து ஒரு பெரிய வெக்டரை உருவாக்கி விடுறது. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தோம், ஸ்பர்சிட்டிக்கு நம்ம கூட ட்ரைனிங் டேட்டா உருவாக்கணுமே, எல்எஸ்டிஎம் இதுக்கு முன்னாடி மாடல்லாம். மொத்தமாக இருக்கிற சென்டென்ஸ்லேயே எது பெரிய சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸை எடுத்து ஒரு வெக்டரை உருவாக்கிட்டோம்னா மற்ற குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாம் அந்த பெரிய சென்டென்ஸ் கீழே அடங்கிற போது எதுக்கு தேவையில்லாமல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ அதே தான், இதே பிரச்சனையே எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லுவாங்க, நான் ஏதாவது எல்லா பிரச்சனையும் விட்டுறேன்ப்பா ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்ட்டு நம்ம பண்ண க்ரைம்லேயே ஒரு பெரிய க்ரைமாக எடுத்துப்பாங்க. அப்போ நம்ம பண்ண மற்ற குட்டி குட்டி க்ரைம் தான் அந்த பெரிய க்ரைம்குள்ளேயே அப்படியே அடங்கிடும். ஸோ இப்போ அந்த ஃபில்லர்ஸ்க்கெலாம் 0 போட்டு சேவ் பண்ணிடுவாங்கல்ல, அதே மாதிரி டென்சிட்டி வெக்டரில் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பெரிய சைஸ் வெக்டர் எடுத்துட்டு மிச்சம் குட்டி குட்டியெல்லாம் அடங்கும் போது மிச்சம் காலி இடத்துக்குலாம் ஃபில்லர் மாதிரி ஒரு 0 போட்டு சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மொத்த இடத்துல அடக்கிடுவோம்.
ஸோ அப்போ அந்த ஸ்பர்சிட்டி இஷ்யூக்கான ஃபிக்ஸாக என்ன கண்டுபிடிச்சோம், இந்த வெக்டர் டென்சிட்டி வெக்டர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் ரெப்ரசன்டேஷன்வாங்க. இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளும் போடலை இங்கே, ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரைனிங் டேட்டா எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ரெப்ரசன்டேஷன் மூலமாக ஸ்பர்ஸ் இஷ்யூ இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணது தான். சரியா? மிஸ்ஸிங் கான்டெக்ட்டுக்கு தான் நீ ரெண்டு ரெண்டு வார்த்தையா போட்டாலும் நம்ம தப்பிச்சிட முடியும் இல்லையா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று போட்டு நீங்க அந்த கான்டெக்ட்ல இருந்து இந்த கான்டெக்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிட முடியும். ஆனா வேர்ட் டு வேக் என்ன பண்ணுது, ஒரு சிலர்ட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தம் கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சுப்பாங்களே, அதை தான் அந்த வேர்ட் டு வேக் பண்ணுது. அதுகிட்ட இருந்து நீங்க கான்டெக்ட்ல தப்பவே முடியாது. இப்படி சொல்லல அப்படி சொல்லலைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தம் கண்டுபிடிச்சு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க தப்ப முடியாது. அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் உள்ள அந்த எம்படிங் வெக்டர்ஸ். வேர்ட் டு வெக், ஃபாஸ்ட் டெக்ஸ்ட், க்ளோவு, அது உருவாக்குற அந்த எம்படிங் ஃபீச்சர்ல இருக்கிற 1000 ஃபீச்சர்ஸுமே வந்து 1000 1000 அர்த்தம். அதுக்கு அந்த வார்த்தையை அப்படியெல்லாம் சேவ் பண்ணாது, 1000 மாதிரி மாத்தி தான் அந்த வார்த்தையை சேவ் பண்ணும். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? இனிமே இந்த என்எல்டிகே பேக்கேஜ் இதெல்லாம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து எங்க இதெல்லாம் ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். ஓகே, நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இதில் என்ன பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் வெக்டரை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். பேக் ஆஃப் வேர்ட்ஸு, தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்பர்சிட்டி இஷ்யூ, ப்ளஸ் வந்து பேக்கில் எல்லாத்தையும் போடும்போது எப்படி உங்களால் வந்து ஒரு ஆர்டர் இல்லாமல் வேர்ட்ஸ் வரதால வரது மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட்டு. அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் என்கிராம் போட்டும் உங்களால் க்யூர் பண்ண முடியலங்கிறதுனால நீங்கள் வந்து இருக்கிறதுலையே பெரிய சென்டென்ஸ் எதுவோ அதை எடுத்து போகிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ரெப்ரசன்டேஷன். ப்ளஸ் கான்டெக்ஸ்ட்டை ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சுக்கிறது தான் வந்து எம்படிங் வெக்டர். ஸோ இப்போ அந்த எம்படிங் வெக்டரோட எப்படி எவல்யூஷன் வந்து நம்ம ஓரளவு பிடிச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வேற என்ன ஒரு மாடல் ஃபைல் உருவாக்குறத பற்றி பார்க்கலாம். மாடல் ஃபைல் பிக்கிள் ஃபைல் மூலமாக, ப்ளஸ் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது. அடுத்து வேற என்ன போகிறது, சாட் ஜிபிடி தான் இருக்குது, சாட் ஜிபிடி, ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. வேற ஆட்டோ என்கோடிங் டீகோடிங்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.